செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. அண்ணா பேருந்து நிலையத்தை மேயர் ஜெகன் திடீர் ஆய்வு. தூத்துக்குடி மாநகராட்சி கட்டுப்பாட்டில் அண்ணா பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி அண்ணா பேருந்து நிலையத்தை திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். மாநகராட்சி சார்பில் அண்ணா பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பொது சுகாதார வளாகம் மற்றும் பாதுகாப்பு வரை சுமார் 37 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டடத்தை மேயர் ஜெகன், ஆணையர் பிரியங்கா ஆகியோர் திடீரென்று ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு இருந்த மாநகராட்சி அதிகாரிகளிடம் பொது சுகாதார வளாகத்திற்கு நீர் எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது, டேங்க் எங்கு உள்ளது என்று விவரங்களை மேயர் ஜெகன் கேட்டறிந்தார். அப்போது அதிகாரிகள் அளித்த பதிலில் திருப்தி அடையாத மேயர் ஜெகன், அண்ணா பேருந்து நிலையத்தில் உள்ள அனைத்து கழிப்பறைகளுக்கும் எந்தவிதமான தங்கு தடையின்றி நீர் வழங்க வேண்டும், அதற்காக கூடுதலாக டேங்க் அமைக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் புதியதாக கட்டப்பட்டு வரும் பொது சுகாதார வளாகத்தை சில மாற்றங்கள் செய்ய மேயர் ஜெகன் உத்தரவிட்டார். மேலும் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து பொதுமக்களிடம் குறைகளையும் மேயர் ஜெகன் கேட்டறிந்தார். நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போட்டு வச்சுக்கோங்களேன். எதுக்கு டேங்க் எங்க இருக்கு? அங்கிருந்து வரணுமா? அதுக்கு சப்ளை எங்கிருந்து போகுது? என்ன காணாத ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு இருக்கணும். ஒரு டேங்க் வந்து உப்பு தண்ணி ஏற மாதிரி வச்சிடலாம். அப்படிதான் நம்ம டிசைன் போட சொன்னோம். ஆமா தான் கேங்க. அந்த இன்னொரு மோட்டர் இருக்கா? நீங்க சொன்னீங்க நம்ம ஸ்கீம் படி 24 hours வெயிட் பண்ண அது நம்ம ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் ஆகிடும் வச்சுக்கோங்க. அந்த ஒரு 7 நல்லாவே கிடைக்கும். கமர்ஷியல் நீங்கள் மோட்டர் சுற்றி போட்டால் ஓடணும். கமர்ஷியல் மோட்டர் போடணும். ஆட்டோமேட்டிக் லெவல் வச்சுக்கணும். கிளியராக மாட்டோம். தொந்தரவே இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கணும். மோட்டர் 2 வருஷம் 3 வருஷம் வச்சுருவாங்க. ஆட்டோமேட்டிக் போட்டு அந்த டேங்க் சப்ளை இந்த ரெஸ்ட் ரூமுக்காக தான், அங்கே உள்ள ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் தான் தொழில் எரிஞ்சு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அதுதான் தண்ணியை கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் நம்ம லைனில் வர தண்ணி வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம். லாரியை போட்டு யூஸ் பண்ணணும். அதுவே தென்னை ஓடிட்டு இருக்கு.